வெல்கம் பேக் டு வரி வாய்ஸ் ஓவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அக்டோபர் 1ல வெளியான தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்த இட்லி கடை அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கதை சுருக்கத்தை ஒரு வரியில பார்க்கலாமா? தேனி மாவட்டத்தில் சங்கராபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் தனது குடும்பத்தோட வர்ற முருகன், அதாவது தனுஷுங்க, அவருக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. தனது கனவுகளை தொடர்ந்து பேங்காக் போய் வெற்றிகரமாக வாழ்க்கையை தொடங்குகிறார். அங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தின் மகளை திருமணம் செய்யும் திட்டத்தில் ஈடுபடுறாரு தனுஷ். அப்போ திடீர்னு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க குடும்பத்துல ஒரு மோசமான நிலை ஏற்படுது. அதாவது சிவனேசன், நம்ம ராஜ்கிரண் வந்து தனுஷோட அப்பா, அவர் நடத்திய பாரம்பரிய இட்லி கடை மூடப்படுற நிலைமையில இருக்கு. குடும்ப பிணைப்புக்காக தனுஷ் தனது சொந்த ஊருக்கே திரும்புகிறார். அங்கு கிராம மக்களின் நம்பிக்கையை பெற முயன்று பணக்காரரின் மகன் வழங்கும் சவால்களை எதிர்கொள்கிறார். அதாவது சத்யராஜோட பையன் அருண் விஜயோட சவால்களை எதிர்கொள்றாரு. இந்த பயணத்துல அவர் தன் பண்பாட்டு அடையாளத்தை மறுபரிசீலனை செய்து நகர வாழ்க்கையின் சிக்கல்களை விட்டு குடும்ப மதிப்புகளையும் கிராமத்து பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்க முயல்கிறார். கயல், நித்யா மேனன் அவருக்கு உறுதுணையாக நிற்கிறாள். முருகன் தந்தையின் ரகசிய இட்லி செய்முறையை பயன்படுத்தி கடையை மீட்டெடுக்க முயலும் போது கிராம மக்களின் இதயங்களை அவரால் ஈர்க்க முடியுமா? பணக்கார குடும்பத்தின் தடைகளை வெல்வாரா? திருமண கனவுகளையும் குடும்ப பாரம்பரியத்தையும் சமநிலைப்படுத்தி வெற்றி அடைவாரா அப்படிங்கிறது தாங்க மீதி கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட வரி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.